ஹாய் மக்களே! சலங்கை ஒலி சீரியல் ஜூன் 23, 2026 என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் பட்டனும் தட்டி விட்டுருங்க. பிந்து சிவா கிட்ட கேட்கறா, எதுக்கு என்ன இங்க வர சொன்ன அப்படின்னு கேட்கறா. அதுக்கு சிவா சொல்றான், எனக்கு இங்க வர விஷயம் முன்னாடியே தெரியாது. இங்க வந்த அப்புறம் தான் பூரிய ப்ரப்போஸ் பண்ண சொல்லி ஆடப்பாட எல்லாரையும் சொல்லி கஹன் மாமா, பூமி அக்கா 2 பேரும் பிளான் பண்ணிருக்காங்கன்னு சொல்றான். சிவா சொல்றான் பிந்து கிட்ட, நல்ல வேளை நீ கரெக்ட் டைமுக்கு வந்த. நான் பூரிக்கு இல்ல உனக்கு தான் லவ் யூ சொல்ல நினைச்சேன். ஒருவேளை பூரிக்கு சொல்லியிருந்தா ரொம்ப நான் ஃபீல் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சிவா சொல்றான். அப்போ பிந்து கேக்குறா, சரி இப்போ உன்னோட பிளான் என்ன அப்படின்னு சிவாட்ட கேட்கும்போது சிவா சொல்றான், கஹன் மாமாவும் பூமி அக்காவும் இங்கதான் இருக்காங்க. நேரம் பார்த்து நான் பூரிய லவ் பண்ணல, உன்னதான் உண்மையா லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லலான்னு இருக்கேன். பூமி அக்காவோட தான் நான் வளர்ந்தேன், நான் அவங்களோட தான் இருந்தேன். அதனால கண்டிப்பா அக்கா நம்மளோட கஷ்டத்தை புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நம்பிக்கையா பேசுறான். அப்போ கரெக்டா பூரி அங்க வரா. பூரி வர்றத பார்த்து சிவா டக்குன்னு மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறான். பூரி அங்க பிந்துவை பார்த்து, நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு கேக்குறா. பிந்துவும் சொல்றா, எனக்கு இங்க ஒரு லவ்வர் இருக்காரு, அவரோட தான் வந்தேன். அவர் தான் என்னோட வருங்கால புருஷன் அப்படின்னு சொல்றா. அதை கேட்டு ஷாக்கான பூரி, உனக்கு லவ்வர்லாம் இருக்கானா, உன் மூஞ்சிக்கெல்லாம் லவ்வர் இருக்கானா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றா. அதுக்கு பிந்து சொல்றா, ஏன் என் மூஞ்சிக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. திருப்பி உடனே பூரி கோவமாகி, உனக்கு லவ்வர் இருக்கிற விஷயத்த உங்க அத்தை கிட்ட போய் நான் சொல்றேன், அப்பதான் அவங்க உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, உன் கூட பேசி பேசி என் புத்தியே கெட்டு போச்சு அப்படின்னு திட்டிட்டு அங்கிருந்து கிளம்புறா பூரி. பூரி போனதும் சிவா டென்ஷனா வெளியே ஏன் உனக்கு லவ்வர் இருக்கான்னு சொன்ன அப்படின்னு பிந்துவை கேட்கறான். அதுக்கு பிந்து சொல்றான், நான் உன் பேரை சொல்லலையே, ஒருவேளை அத்தைக்கு சந்தேகம் வந்தாலும் அவங்களுக்கு அவ்வளவு மூளைலாம் இல்ல, கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றா. அடுத்தது மேடையில ககன் மயக்க பிடிச்சு ரொம்ப எமோஷனலா பேசுறாரு. சின்ன வயசுல நான் காப்பாத்தின ஒரு குழந்தை என்ன ஆனான்னு இத்தனை நாளா கவலைப்பட்டுட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு அந்த குழந்தை என் மனைவி பூமின்னு தெரியும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. எத்தனை கோடி சம்பாதிச்சாலும் இந்த சந்தோஷம் கிடைக்காது அப்படின்னு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காரு ககன். பூமி அவ பேசும்போது அவளை பத்தி எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா. ஆனா ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லல, மறந்துட்டா. பூமி யார் தெரியுமா? அந்த கிரேட் டான்சர் சோபா சந்திரா அப்போட பொண்ணு. அவங்கள மாதிரியே பூமியும் ஒரு பெரிய டான்சர் தான். பூமி மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு மனைவியா கிடைச்சது நான் செஞ்ச புண்ணியம். கடவுள் எனக்கு கொடுத்த பெரிய பரிசு அவ அப்படின்னு கஹன் எல்லார் முன்னாடியும் பெருமையா பேசிட்டு இருக்கான். கஹன் சொல்றாரு, பூமி எனக்கு கொடுத்த இந்த மிகப்பெரிய பரிசுக்கு என்னால திரும்ப எதையும் கொடுக்க முடியாது. பூமியோட அம்மா மாதிரியோ பூமி மாதிரியோ நான் ஒரு பெரிய டான்சர் கிடையாது. ஆனா பூமிக்கு உயிரான டான்ஸ்ல இன்னைக்கு இந்த மேடையில அவளுக்காக நான் ஆட போறேன் அப்படின்னு சொல்றாரு. கஹன் பரதநாட்டியம் ஆடுறாரு. சும்மா ஆடாம டான்ஸ் ஆடிக்கிட்டே காலால அந்த குழமாவை வச்சு ஒரு உருவத்தை வரைஞ்சுக்கிட்டே டான்ஸ் ஆடுறாரு. மேடையில பூமி உருக்கமா அதை பார்த்துட்டு இருக்கா. டான்ஸ் ஆடி முடிச்ச உடனே பார்த்தா பூமி உருவத்தையே அவர் ஒரு அழகான ஓவியமா வரைஞ்சு முடிக்கிறாரு. டான்ஸ் முடிஞ்சதும் ஆங்கர், கஹன் சார் டான்ஸ் மட்டும் நீங்க ஆடல, ஆடிக்கிட்டே பூமியோட ஓவியத்தையே வரைஞ்சிருக்கீங்க அப்படின்னு வியந்து பாராட்டுறாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாம் கைத்தட்டி போட்டோ எடுக்கிறாங்க. அதை பார்த்து பூமிக்கு ஆனந்த கண்ணீரே வந்துடுச்சு. கஹன் கிட்ட வந்ததும் பூமி கேக்குறா, மாமா எப்படி இப்படிப்பட்ட டான்ஸ் ஆட கத்துக்கிட்டீங்க அப்படின்னு ஆச்சரியமா கேக்குறா. அது கஹன், நீ என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கன்னு எனக்கு புரியும் பூமி, அதோட பிரதிபலிப்பு தான் இது அப்படின்னு சொல்லி பூமி உடனே கஹனை எமோஷனலா கட்டி பிடிச்சுக்கிறா. அதை பார்த்து பூரி சிவாவும் கூட சந்தோஷமா கை தட்டுறாங்க. ஆங்கர் மேடையில இன்னைக்கு வின்னர் யாருன்னு நாங்க தனியா சொல்லணும்ன்ற அவசியமே இல்ல, பூமியும் கஹனும் தான் ஜோடியா ஒன்னா இருக்கிறதால 2 பேருமே தான் வின்னர் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாங்க. அங்க இருக்க எல்லாரும் கை தட்டுறாங்க. கஹன் பூமியை தூக்கிக்கிட்டு மேடைக்கு போறாரு. அந்த மெடலை எல்லாருக்கும் காட்டுறாரு. 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு ரசிச்சுக்கிறாங்க. அடுத்தது பிந்து ஒரு பக்கமா தனியா நிக்கிறத பார்த்து சிவா அவள்கிட்ட போறான். பிந்து பதற்றமா, ஐயோ சிவா நீ எதுக்கு மறுபடியும் இங்க வந்த அப்படின்னு கேக்குறா. அதுக்கு சிவா, டென்ஷன் ஆகாது பிந்து, இப்போ எல்லாரும் அங்க அக்கா மாமா கூட தான் டான்ஸ ரசிச்சிட்டு இருக்காங்க, என்னை யாரும் கவனிக்கல, அதனாலதான் தைரியமா வந்தேன். அக்கா மாமா கிட்ட நம்ம காதலை பத்தி உண்மையா எல்லாத்தையும் சொல்லிடலாம்னு நினைச்சேன். ஆனா இப்போ ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு, அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, அதனால இப்ப எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றான்.
பரவாயில்ல பிந்து, நம்ம அவங்க கிட்ட அப்புறமா கூட இந்த விஷயத்த பத்தி சொல்லிக்கலாம். ஆனா இந்த கிஃப்ட உனக்கு கொடுத்து இப்பவே என் காதல சொல்லணும்னு தோணுது. ஐ லவ் யூ பிந்து அப்படின்னு சொல்லி, நீ இல்லாம என் வாழ்க்கையே இல்ல. நீ இல்லைன்னா நான் செத்துடுவேன் அப்படின்னு எமோஷனலா பேசி பிந்துக்கு gift குடுக்குறான். பிந்துவ கட்டி பிடிச்சிருக்கிறான். பிந்து சந்தோஷமா அந்த கிஃப்ட்ட வாங்கிக்கிட்டு சிவாவ கட்டி பிடிச்சுக்கிறா. சிவா, பிந்து 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு நிக்கிறத தூரத்துல இருந்து பூமி பாத்துடுறா. அடுத்தது சரச்சந்திரா வீட்ல நக்ஷத்ரா, மம்மி டாடி எங்க போனாரு? விரிஞ்சத்துல இருந்து அவரை காணோம் அப்படின்னு கேட்கும்போது அபூர்வா அதுக்கு பதில் சொல்றா. அவங்க ஏர்போர்ட்க்கு வரைக்கும் போயிருக்காங்க அப்படின்னு சொல்றா. நக்ஷத்ரா உடனே, ஏன் ஏதாச்சும் ஃபாரின் ட்ரிப் போறாரா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல அவரோட ஃப்ரெண்டு ஹாப்பி சந்தோஷ் அந்த அங்கிள் சிக்காகோவில இருந்து வராரு, அவரை ரிசீவ் பண்ண தான் போயிருக்காரு அப்படின்னு சொல்றா. அதே நேரத்துல சரச்சந்திரா காரை டிரைவ் பண்ணிக்கிட்டு அவர் ஃப்ரெண்டு ஹாப்பி சந்தோஷ்ட பேசிட்டே வந்துட்டு இருக்காரு. அவர் ஃப்ரெண்டு ஹாப்பி சந்தோஷ்ன்றவரு அவர் பொண்ணு லில்லி கூட வராரு. அவரு எதுக்கு வராருன்னா, ஃபாரின் மாப்பிள்ள வேணாம், இந்தியால தான் அவருக்கு மாப்பிள்ள வேணும் அப்படின்னு அவர் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு லில்லிய கூட்டுக்கிட்டு இங்க வந்திருக்காரு. சரச்சந்திரா வீட்ல கார் வந்து நிக்குது. கார் பின் சீட்ல இருந்து லில்லி சின்னோண்டு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஸ்டைலா வந்து இறங்குறா. அங்க வர செர்ரி, மாமா உங்க ஃப்ரெண்டோட பொண்ணு இவங்க தானா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு செர்ரிய பார்த்து சந்தோஷ் கேக்குறாரு, தம்பி ரொம்ப நல்லா இருக்கானே, என் பொண்ணுக்கு இவனே நல்ல பொருத்தமா இருப்பான் போல அப்படின்னு செர்ரிய பார்த்து சொல்றாரு. உடனே சரச்சந்திரா சொல்றாரு, டேய் சந்தோஷ், இவ ஏற்கனவே கல்யாணம் ஆனவன்டா, என்னோட மருமகன் அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த சந்தோஷம், அச்சச்சோ சூப்பர் மருமகன் மிஸ் பண்ணிட்டானே அப்படின்னு வருத்தப்படுறாரு. லில்லி செர்ரிக்கு ஹேண்ட் ஷேக் பண்றாங்க. ஹாய்ன்னு செர்ரியும் சொல்றாரு, ஒரு நல்ல பையனை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு அவனை சைட் அடிக்கிறா. அடுத்தது சந்தோஷ் கேக்குற நஷாதாவை பார்த்து, செர்ரி தான் உன்னோட புருஷனாமா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா ஆனா என்னோட பேட் லக்கு, அவன் என்னோட புருஷன் தான் அப்படின்னு நட்சத்திரா சொல்லவும் சந்தோஷ் சொல்றாரு, அவரு பேட் லக் இல்லம்மா குட் லக் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது பூமி மொட்டை மாடியில வெயிட் பண்ணிட்டு இருக்கா. சிவா அங்க வரான். ஏன் அக்கா கூப்பிட்ட அப்படின்னு சிவா கேக்குறான். பூமி டக்குன்னு மொட்டை மாடி கதவை உள்பக்கமா தாப்பால் போட்டுட்டு, நேத்து வேலண்டைன்ஸ் டே ஃபங்க்ஷனுக்கு எதுக்கு பிந்து அங்க வந்தா அப்படின்னு சிவாவை கேக்குறா பூமி. அதுக்கு சிவா சொல்றான், பிந்து வந்தாளா, எனக்கு தெரியாதே, நான் அவளை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்றான். உடனே சிவா பொய் சொல்றத கண்டுபிடிச்சிட்டு பூமி சட்டுன்னு சிவா கணத்திலே பலார்னு ஒரு அற விடுறா. உனக்கு தெரியாமலே பிந்து உனக்கு கிஃப்ட் கொடுத்தாளா, நீ அவளை பார்த்து கட்டி பிடிச்சியா, நான் என் கண்ணாலேயே பார்த்தேன் அப்படின்னு கோவமா கத்துறா. சிவாவும் இனிமேல் மறக்க முடியாதுன்னு தெரிஞ்சதும் சிவா ஆமான்னு ஒத்துக்கிறான். நான் பிந்துவை தான் உயிருக்கு உயிரா லவ் பண்றேன், அவ இல்லாம என்னால் வாழ முடியாது, நீ தான் எப்படியாவது என் கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் அப்படின்னு பூமியை கையை பிடிச்சு அழுகுறான். பூரிய கட்டிக்கிட்டா 2 பேர் வாழ்க்கையும் பாழாயிடும் அப்படின்னு சொல்லி கெஞ்சுறான். இத கேட்ட பூமிக்கு செம ஷாக் ஆகுது. ஏன்டா நீங்க 2 பேரும் லவ் பண்றீங்கன்னு தெரியாம நாங்க இங்க கல்யாணத்துக்கு நல்ல நாள் முகூர்த்தம் குறிச்சு வச்சிருக்கோம். எல்லாரும் நீ பூரியத்தான் லவ் பண்றேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தள்ள அடிச்சுக்கிட்டு அழுவுறா. இப்போ போய் இப்படி பேசுறியே, உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? ஆல்ரெடி நிச்சயம் முடிஞ்சு கல்யாண ஷாப்பிங் வரைக்கும் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து லவ் பண்றேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? முதல்லே சொல்லியிருந்தா உங்க மாமா கிட்ட பேசி எப்படியாவது சம்மதிக்க வச்சிருப்பேன். ஆனா இப்போ நிலைமையே கைமீறி போயிடுச்சுன்னு பூமி கத்துறா. இப்பதான் இந்த குடும்பத்துல எல்லாரும் நிம்மதியா சந்தோஷமா இருக்காங்க. நானும் என் மாமா கூட இப்பதான் நெருங்கி வர்றேன். இந்த நேரத்துல நீ இப்படி பண்ணா மாமா கோவப்பட்டு உன்னை வீட்டை விட்டு துரத்திடுவாரு. அதனால தயவு செஞ்சு பிந்துவை மறந்துடு. பூரி கண்ணுல கண்ணீர் வரக்கூடாது, அவ சந்தோஷமா இருக்கணும், நீ அவளைதான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு பூமி சிவாவோட காலை பிடிச்சு எமோஷனா கெஞ்சுறா. பூமி இப்படி பிடிவாதமா பேசத பார்த்துட்டு சிவா, நீ சொல்றது உனக்கே நியாயமா இருக்காக்கா அப்படின்னு கேக்குறான். பிந்து உனக்கு நாத்தனார் முறை தானே வேணும், அவ கஷ்டப்படுறது உன்னால எப்படி பார்க்க முடியும்? சிவா அப்படி கேட்கவும் பூமிக்கு என்ன பேசுறதுனே தெரியல. உட்காந்து தலையில கைய வச்சு அழ ஆரம்பிச்சிடுறா. இருந்தாலும் பூமி அவ பிடிவாதத்தை விடுறதா இல்ல. டேய், நிச்சயதார்த்தம் முடிஞ்சாலே பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி தான். நானும் உங்க மாமாவும் எவ்வளவு கஷ்டத்தை தாண்டி இப்பதான் ஒன்னா சேர்ந்து நிம்மதியா இருக்கோம். இப்ப போய் நீ கல்யாணத்தை நிறுத்தணும்னு சொன்னா மாமா கோவப்பட்டு உன்னை வீட்டை விட்டே துரத்திடுவாரு. அதனால தயவு செஞ்சு பிந்துவை மறந்துட்டு பூரிய கல்யாணம் பண்ணிக்க, அதுதான் என்னோட கடைசி முடிவு அப்படின்னு சொல்லிட்டு பூமி அங்கேருந்து கிளம்பிடுறா.
கஹனும் அவங்க அம்மாவும் ரொம்ப சந்தோஷமா கல்யாண பத்திரிக்கை எடுத்துட்டு வராங்க. ஆனா மொட்டை மாடில நடந்த சண்டையால பூமி ரொம்ப டல்லா சோகமா உட்காந்துட்டு இருக்கா. முகத்தை பார்த்தும் கஹன் ஏதோ தப்பா படுது. என்ன பூமி ஒரு மாதிரி டல்லா இருக்கே அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு பக்கத்துல இருக்கிற பூரி கல்யாண வேலை எல்லாத்தையும் அவங்க தலைமையில போட்டதால அவங்க ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க போல அப்படின்னு நக்கல் பண்றா. கூடவே அவங்க அம்மாவும் சொல்றாங்க, இப்பதான் சிவாவும் பூரியும் ஜோடியா நிக்கிறத பார்த்து என் கண்ணுக்கு குளு குளுன்னு இருக்கு அப்படின்னு திஷ்டி கழிக்கிறாங்க. சிவா அங்க நின்னுட்டு இருக்கான். அவனை பார்த்து பூமிக்கு நெஞ்சு படபடக்குது. இவன் எப்போ உண்மைய சொல்லி கல்யாணத்தை நிறுத்த போறானோ அப்படின்னு பயந்துட்டு சிவாவை திகப்பா பார்த்துட்டு இருக்கா. ஆனா சிவா பூமியோட சூழ்நிலைய புரிஞ்சுக்கிட்டு அமைதியா தான் இருக்கான். கஹன் பூமிக்கு தைரியம் சொல்ற மாதிரி பேசுறாரு. பூமி, நம்ம குடும்பத்துல எப்ப சந்தோஷம் வந்தாலும் அது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. ஆனா இந்த வாட்டி அப்படி நடக்க விட மாட்டேன். நம்ம வீட்டு கௌரவம் காப்பாத்துற மாதிரி இந்த பூரி சிவா கல்யாணத்தை ரொம்ப பிரம்மாண்டமா நான் முன்ன நின்னு நடத்தி வைப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் பத்திரிக்கைய பூமியோட கையில கொடுத்து சாமி முன்னாடி வச்சு கும்பிட சொல்றாரு. பூமி வேற வழியே இல்லாம மனசே இல்லாம பத்திரிக்கைய வாங்கிட்டு போறா. வாங்கிட்டு போய் சாமி கிட்ட வச்சு வேண்டிக்கிறா. என்ன சாமி, புது பிரச்சனை இது. இப்பதான் எல்லாமே நல்லா போயிட்டு இருந்துச்சு. இப்ப இப்படி ஒரு பிரச்சனை குடுத்திருக்கியே. எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை நீதான் சாமி நடத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லி கெஞ்சி சாமிகிட்ட அழுதுட்டு இருக்கா. அடுத்தது மருதான் சித்தி கோயிலுக்கு வந்து அங்க இருக்கிற சாமிஜி கிட்ட ஜாதகம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த சாமிஜி சொல்றாரு, நீ ஒன்னும் பயப்படாதம்மா, உன்னை கட்டிக்க போறவன் 7 கடல் தாண்டிலாம் இல்ல, இங்க ஆல்ரெடி இருக்கான் அப்படின்னு சொல்றாரு. அந்த டைம்ல ஹாப்பி, சந்தோஷ், செர்ரி, லில்லி 3 பேரும் கோயிலுக்கு வராங்க. அப்போ அந்த சாமியார் கிட்ட மருதான் சித்தி கேக்குறாங்க, அவர் எங்கேயோ இருக்கான்னு சொல்றீங்க, அப்புறம் எப்படி என்ன கண்டுபிடிப்பாரு அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அந்த சாமியார் சொல்றாரு, 2 கோலி குண்ட அந்த மருதான் சித்திட்ட கொடுத்து இத அப்படியே பின்னாடி திரும்பி இத தூக்கி போடு, அது எங்க உருண்டு போய் யார் கால்ல நிக்குதோ அவங்கதான் உன்னோட புருஷன் அப்படின்னு சொல்றாரு. இவங்களும் அதே மாதிரியே அந்த கோலி குண்டை தூக்கி போடுறாங்க. கரெக்டா அவங்க சொன்ன மாதிரியே அந்த ஹாப்பி சந்தோஷ் காலில் போய் விழுது. அதை பார்த்து மருதனிச்சு ஒரே ஷாக் ஆகுறாங்க மனசுக்குள்ள. இவன் என்ன பார்க்க தார்டாப்பாக்குள்ள குளிச்ச மாதிரி இருக்கான், இவனா நம்ம கட்டிக்க போறவன் அப்படின்னு யோசிச்சுட்டு நிக்கிறாங்க. உடனே அந்த சரச்சந்திரா ஃப்ரெண்டு ஹாப்பி சந்தோஷ், என்னடா இது நம்ம காலை நோக்கி 2 குண்டு வந்து நிக்குது அப்படின்னு பாக்குறாரு. உடனே அங்க அந்த மாதிரிதான் சித்தி வெக்கப்பட்டு ஓடி வந்து அது என்னோட தான் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த சந்தோஷ்ன்றவரு கலாய்க்கிறாரு. என்னது பசங்க விளையாடுற கோலி குண்டுலாம் நீங்க விளையாடுறீங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அவங்க, நாங்க வெள்ளம் என்ன தப்பு அப்படின்னு அந்த கோலியை வாங்கிக்கிட்டு போறாங்க மருதானி சித்தி. சரச்சந்திரா ஃப்ரெண்டு அந்த சந்தோஷம் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாரு, இந்தியா மாறிடுச்சுன்னு நினைச்சேன், ஆனா இதுக்குள்ள இவ்வளோ மாறிடுச்சா அப்படின்னு ஆச்சரியப்பட்டுட்டு நிக்கிறாரு. அதோட இந்த எபிசோட் முடியுது. வரப்போற எபிசோட்ல நடக்குதுன்னு பார்க்கலாம். பாய் மக்களே.